தலைப்பு ஸ்தோத்திரம். வேத வசனத்தின் அடிப்படையில் என்ன தலைப்பு எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட சோம்பேறி என்கிற தலைப்பின் கீழாக இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு பேசுகிற சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்ய ஆசிக்கிறேன். இன்றைக்கி எழுதி கொள்வோம், ரட்சிக்கப்பட்ட சோம்பேறி. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட சோம்பேறி அப்படின்னா இவங்க எப்படி இருப்பாங்க? ஆலயத்துக்கு வருவது, செபிக்கிற காரியங்களில் இவங்க எதை சொல்லுவாங்க என்கிற சில காரியங்களை உங்களோடு கூட ஒரு ஆலோசனையாக நான் கொடுக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். முதல்ல இவங்க சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, அதில் முதல் பாயிண்டில் என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, என் நேரம், என் விதி இப்படி தான் நடக்கும், இதுதான் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லுகிறவங்க சோம்பேறி. இன்றைக்கி சோம்பேறி அப்படின்னா இன்றைக்கி உலக பிரகாரமாய் பார்க்கும்போது வேலைக்கு போகாதவங்க, சம்பாதிக்காதவங்க, வீட்லேயே உட்காந்துட்டு கடன்காரன் வந்து கடனை கேட்டாலும் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லாமல் இருக்கிற சோம்பேறியை குறித்து நம்ம பேச வரல. இன்றைக்கி நாம் பேச வேண்டிய தலைப்பின் கீழாக எந்த சோம்பேறி அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட சோம்பேறி. இவர்கள் சில காரணங்களை ஆலயத்துக்கு வருவதற்கு, சில கர்த்தருடைய சமூகத்தில் செபிப்பதற்கு அல்லது துதிப்பதற்கு, சாட்சியாக ஜீவிப்பதற்கு சில காரணங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை எழுதி கொள்ளுங்க. என்னுடைய சூழ்நிலை சரியில்லை. ஏமா இன்றைக்கி சர்ச்சைக்கு வரல, ஏன் குடும்ப ஜெபத்துக்கு வரல, ஏன் காத்திருப்பு ஜெபத்துக்கு வரல, ஏன் ஆயத்த ஜெபத்துக்கு வரல, ஏன் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரல அப்படின்னு நம்ம ஜெபத்துக்கு வராது இருக்கிற அவர்களை பார்த்து கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய சூழ்நிலை சரியில்லைங்க, அதனால சபைக்கு வரல, என் சூழ்நிலை சரியில்லை அதனால நான் ஜெபத்துக்கு வரல. இன்னைக்கு ஒரு விதவை குறித்து வேதத்தில் அழகாய் ஒரு ஊமையாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதில் சில வசனங்களில் உங்களுக்கு நமக்கு நன்கு தெரிந்த காரியம். ஒரு விதவை குறித்து நீங்கள் பார்க்கிறோம். அந்த 2வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஒரு நியாயாதிபதி இருந்தான், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். போதும், இது நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. இங்கே ஒரு விதவை இருக்கிறாங்க. இந்த விதவை குறித்து இன்னைக்கு சோம்பேறியா இருக்கிற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, இவங்களும் இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை சரியில்லை என்கிற வார்த்தையை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னா, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தகப்பனை ஆராதிக்கிறோம். வேதவசனம் இப்படிதான் சொல்லுது, காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றுகிறார். அப்போ இந்த சோம்பேறி, இந்த விதவை யாருக்கிட்ட போய் சொல்றாங்க அப்படின்னா, அந்த நியாயாதிபதி ராஜா, தேவனுக்கு பயப்படாதவரும் மனுஷர் ஒருத்தரும் மதியாத ஒரு மனுஷன். இப்போ இந்த மனுஷனை பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னா, ஒரு பயம். அவன் கர்த்தருக்கே பயப்பட மாட்டாங்க, அவன் ஒரு மனுஷன், அவங்க பெரியவங்க சின்னவங்க என்கிற மதிப்பே இல்லாம ஏடாகூடமா பேசணும்னு சொல்ற உலகத்துல. அப்போ அந்த மனுஷரை, அந்த நபரை குறித்து நமக்குள்ள மனதில் என்ன வரும் அப்படின்னா, ஒரு பயம் வரும். ஏன்? அந்த மனுஷகிட்ட போகவே முடியாது. அந்த மனுஷகிட்ட போய் நம்ம என்ன நியாயத்தை சொன்னாலும் அந்த நியாயம் எடுபடாது. ஏன்? கர்த்தருக்கும் பயப்பட மாட்டாரு, மனுஷரையும் மதிக்க மாட்டார். ஆனா இந்த விதவை அவங்க நினைக்கிறாங்க, எனக்கும் என் எதிராளிக்கு இருக்கிற பிரச்சனையை நியாயாதிபதி தான் என்ன பண்ணணும், விசாரிக்கணும். இந்த காரியத்தில் இவரை விட்ட வேற வழி இல்லை, வேற நபர் இல்லை. ஆனபடினால அவர் கர்த்தருக்கு பயப்படாம என்ன இருக்கட்டும், ஒருவேளை மனுஷரை மதியாம, ஒருவேளை என் நியாயத்தை சொல்ல போற என்ன மதிக்காம போனாலும் சரி பரவாயில்ல. அதுதான் அதுல ஆமென் ஸ்தோத்திரம் 4வது வசனம், அவனுக்கு மனதில்லாதிருந்து இவன் இந்த விதவை தாய் அடிக்கடி போய் அந்த நியாயாதிபதி இடத்துல அவன் சொல்ற வார்த்தை, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, தீர்த்து வைங்க. நியாயாதிபதி பார்த்து சொல்றாரு, இவங்க இந்த தாய் சொல்றாங்க, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு என்ன பண்ணணும், நியாயம் செய்ய வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற காரணம், என் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லைங்க, ஏன் நல்ல ஒரு வேலை கிடைக்கலங்க, நல்ல ஒரு ஸ்தோத்திரம் நிம்மதி என் குடும்பத்தில் இல்லைங்க, என் குடும்பத்தில் நல்ல ஒரு சமாதானம் இல்லைங்க, இதையே சொல்லிக்கிட்டு அவங்க சொல்ற காரணம், என் சூழ்நிலை சரியில்லைங்க, என் சூழ்நிலை சரியில்லை.
இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்தின்படி இந்த விதவை தாய் எப்படி ஒரு நியாயாதிபதியின் இடத்துல போய் அடிக்கடி தொந்தரவு செய்து, எனக்கு ஒரு நியாயம் நீங்க சொல்லணும், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் நியாயத்தை நீங்க தான் என்ன பண்ணணும், செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். ரிக்வெஸ்ட். இதை எப்போ சொல்றா? ஒருவேளை போன மாசம் நியாயாதிபதி போன மாசம் வந்து அந்த ஒரு மாசம் ஃபுல்லா நீங்க நியாயம் விசாரிக்கல, அதனால அடுத்த மாசம் இன்னைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லல. அந்த வார்த்தை சொல்லுது, ஆமீன், 5வது வசனத்துல அந்த நியாயாதிபதி சொல்றாரு, இந்த விதவை தாய் எப்போதும் எனக்கு தொந்தரவு செஞ்சுட்டே இருக்கிறா. யார் சொல்றது? கர்த்தருக்கு பயப்படாத மனுஷன், எந்த மனுஷரையும் மதிக்காத ஒரு மனுஷன் சொல்றாரு, இந்த விதவை தாய் என்னை எப்போதும் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறா. இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, என் கணவர் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் மாமனார் சரியில்லை, என் மாமியார் சரியில்லைன்னு சொல்லி காரணத்தையே சொல்லிட்டு இருக்க கூடாது. அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஆண்டவர் இடத்துல இந்த உதவி தாய போல அடிக்கடி ஆண்டவரே, இந்த விடுதலை எனக்கு வேணும், இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேணும், இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் வேணும், இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் நடக்கணும், இந்த காரியத்தில் ஆண்டவரே உங்க இரக்கம் தேவை, உங்க கிருபை தேவை என்று சொல்லி அடிக்கடி ஆண்டவரை தொந்தரவு செய்யணும். இந்த தொந்தரவு செய்வதனால இந்த நியாயாதிபதி சொல்றாரு, நான் என்ன பண்ண மாட்டேன், ஆமென், யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். ஆனா இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியினால் அந்த நியாயாதிபதி சொல்றாரு, இவள் அடிக்கடி வந்து என்ன திரும்ப அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் சொல்லிக் கொண்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் சூழ்நிலை சரியில்லைன்னு எந்த ஒரு காரியத்தை குறித்து, எந்த ஒரு சூழ்நிலை குறித்து, எந்த நிலைமை குறித்து இதுவரைக்கும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தியோ, அந்த காரியத்துக்காக இந்த 7வது மாசத்துல 2வது வாரத்தில் வந்திருக்கிற சபையே, இந்த சத்தத்தை கேட்கிற ஜனமே, நாமும் ஆண்டவரை அடிக்கடி தொந்தரவு செய்யணும். ஆண்டவரை, மாசத்துக்கு ஒரு வேலைக்கு போறேன், மாசத்துக்கு ஒரு வேலை, இந்த வேலை நம்ம நல்லா போறேன் நிறுத்துறாங்க, அடுத்து இன்னொரு கம்பெனி அங்க செய்யறேன் நிறுத்துறாங்க, இல்ல என்ன வேணாலும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சோம்பேறி சொல்ற வார்த்தை சூழ்நிலை சரியில்லை. அதுதான் நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, நீ சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்துல போய் அதனுடைய வழிகள் என்ன பண்ணு, கற்றுக்கோ. இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்ட சோம்பேறி சூழ்நிலை சரியில்லைன்னு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜெபிப்பது கிடையாது, ஆலயத்துக்கு வருவது கிடையாது. இங்க விதவை அடிக்கடி தொந்தரவு செய்ய நான் உனக்கு நியாயம் செய்ய மாட்டேன் நியாயாதிபதி சொல்லல. விதவை தாய் கிழவி, எப்பம்பாரு வந்து என்ன பண்ணிட்டே இருக்கிற, எப்பம்பாரு என்ன தூங்க வர்றதே இல்லை, நான் வெளியில போனா வந்து நிக்கிற, நான் உள்ள வந்தா வந்து நிக்கிற, எழுந்து படுக்கையில இருந்து எழுந்து வந்தாலே வந்து நிக்கிற, என்ன சும்மா அலட்டிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லல. இந்த விதவை தாய், எத்தனையோ பேர் என்னை பார்த்து பயப்படுறாங்க, எத்தனையோ பேர் அவங்க நியாயத்தை விசாரிப்பதுக்கு என்கிட்ட வந்து அடிக்கடி சொல்ல மாட்டாங்க, சொன்னியா அதோட போ செய்யறேன், இதுதான் நான் சொல்லுவேன். ஆனா நியாயாதிபதி சொல்றாரு, இந்த விதவை தாய் அடிக்கடி என்னை தொந்தரவு செஞ்சுட்டே இருக்கிறான். இன்னைக்கு நம்ம சூழ்நிலை, இன்னைக்கு நிறைய ஒரு பொதுவான பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு கடன் காமனான விஷயம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு விதமான பிரச்சனை. என்ன பிரச்சனை? உனக்கு கடன் இருக்குதா அப்படின்னா நம்மால கண்ணை மூடிட்டு சொல்லலாம் கடன் இருக்கும். அப்ப இந்த கடனுக்காக எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எத்தனையோ வருஷம் நான் வேலைக்கு போறேன், எத்தனையோ வருஷம் நான் செலவு பண்றது இல்லை, நான் அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை, அதுக்காக வீணான செலவு இல்லை, எவ்வளவோ செலவுகளை அடக்கி இந்த கடனை கொடுக்கணும்னு நான் பிரயாசப்பட்டோம், அதை என்னால் கொடுக்க முடியல. ஆண்டவரே இந்த கடனை நீங்க அடைங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லி ஜெபம் பண்றோம்? வேதம் சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அப்போ நான் ஏன் ஆண்டவரே கடனை வாங்கிட்டே இருக்கிறேன், வாங்குறேன், அதை என்னால் திருப்பி என்ன பண்ண முடியல, அடைக்கவே முடியல. எத்தனை பேர் ஆண்டவர் இடத்துல போய் விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகளா? அதுதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஜெப குறிப்பு நம்ம ஜெபம் பண்றோம், எழுதி வச்சு கூட ஜெபம் பண்றோம். ஆனா எழுதி வச்சு ஒரு முறை 2 முறை ஜெபம் பண்றோம், அதோட அந்த ஜெபத்தை விட்டுட்டு வேற ஜெபத்துக்கு வந்துடுறோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட சோம்பேறி அவங்க சொல்ற வார்த்தை, என் சூழ்நிலை சரியில்லை. இதுதான் ஆமே சீஷர்லாம் படகுல போயிட்டு இருக்கும் போது ஆண்டவரும் அந்த படகுல தான் நித்திரையா இருக்கிறார், உறங்கிட்டு இருக்கிறார்.
அப்ப சீசரில் போகும்போது, நடுக்கடலில் போகும்போது பெரிய கொந்தளிப்பு, பெரிய காற்று என்னவா இருக்குது, அவங்க மறிக்கிற சூழ்நிலையா இருக்குது. ஆனா அவங்களுக்குள்ள என் சூழ்நிலை மாற்றுகிற தேவனை நான் நம்பி இருக்கிறேங்கிற எண்ணம் வரல. இந்த கடலை அமிழ்ந்து போனாலும், நான் கடல்லையே குதித்தாலும், என்னை கடல் மேல நடக்க வைக்கிற அதிசயமான ஒரு தெய்வம், அற்புதமான தெய்வம், அவர் என் கூட இருக்கிறார் என்கிற எண்ணம் யாருக்குமே வரல. அவங்க எல்லாம் சொல்ற வார்த்தை, ஐயரே நாங்க மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அப்போ சூழ்நிலை மாற்றுகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், சூழ்நிலை மாற்றுகிற தகப்பனை விசுவாசிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இல்லை. அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட சோம்பேறி, ரட்சிக்கப்பட்ட சோம்பேறி. நீ எதுவெல்லாம் மாறாம இருக்குதோ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இதை மாற்றும், உம்மால மாற்ற முடியும், ஜெபம் பண்ணுங்க. ஆமென். வருஷத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை இந்த பிரச்சனை அடிக்கடி வருது, இதை மாற்றி ஆண்டவரே விண்ணப்பம் பண்ணு. அதுதான் சங்கீதம் 88:1 வாசிக்கிறோம். வாசிங்க. 88ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுறேன். இதுதான் அடிக்கடி தொந்தரவு செய்வது. ஆண்டவரை தொந்தரவு செஞ்சா ஆண்டவர் அலட்டிக்கவே மாட்டார். இரவும் பகலும் ஒரு பிள்ளைகள் அவங்க தேவைக்காக, பிரச்சனைக்காக எப்பெல்லாம் கூப்பிடுறீங்களோ, என் பிள்ளை எப்பவுமே தொந்தரவு செய்து சொல்ல மாட்டார். மனுஷ மேல கண்ணோக்கமா இருக்கிற தகப்பன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இரவு பகலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம், சூழ்நிலை மாறல் நினைக்கிற போதெல்லாம், ஒரு 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 ஏதோ சம்திங் எனக்கு வரபோது உனக்கு அந்த உணர்வு வருதா, உடனே அப்பாவை நோக்கி ஆண்டவரே ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. நிறைய பேர் சூன்யம் பண்றவங்களை பார்த்து, மந்திரம் பண்றவங்களை பார்த்து, விரோதிக்கிறவங்க பார்த்து அவங்க எதிர வந்துட்டாலே போதும், அவங்க போய் சேர்ற வரைக்கும் வழியில் ஏதாச்சும் நடக்குமா, இது நடக்குமா, விழுந்துருமா, போமா, இப்படி இல்லை. சோம்பேறி சொல்ற வார்த்தை இப்படி நடக்கும், அப்படி நடக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் எப்போதும் ஆண்டவரை இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுவேன். அடுத்த வசனம் சொல்லுது, என் விண்ணப்பம் அவருடைய சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி ஆண்டவர் சாய்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, சோம்பேறியா இருக்காத. உன் பிரச்சனையை மாற்ற வேண்டிய நிலைமைகளில, சூழ்நிலையில, உன் கடனை மாற்ற வேண்டிய நிலைமைகளில நீ ஜெபிக்காம, விண்ணப்பம் பண்ணாம, ஆண்டவர் தொந்தரவு செய்யாம சும்மா இருக்காத. ஆண்டவரே என் எதிர்காலம் நல்ல முறையில் இருப்பதற்கு, நான் ஆரம்பிக்கிற அந்த வீடு வேலை முடிக்கிற வரைக்கும், என் திருமண காரியம் நடந்து முடிகிற வரைக்கும், நான் பிள்ளைய பெற்றெடுக்கிற வரைக்கும், இன்னைக்கு ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை. பிரச்சனை வந்த பிறகு போராடாத, ஆபத்து வந்த பிறகு போராடாத. உன் சூழ்நிலை சரியில்லை, உன்னை படுக்கையா இருக்கும் போது போராடாத. நடக்கும் போது, ஓடும் போது, ஜெபிக்கும் போது ஆண்டவரை தொந்தரவு பண்ணு. ஏன் என் கடன் மாறல, ஏன் எனக்கு செழிப்பு வரல, ஏன் என் நிலைமை மாறல, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டோம், ஏன் என் குடும்பம் சமாதானமா இல்லை, எவ்வளவு பிரயாசப்பட்டோம், ஏன் என் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, ஜெபம் பண்ணு. எவ்வளவு ஜெபம் பண்ணோம், ஏன் என் பிள்ளைங்க படிக்காம ஞானத்தில் வளராம இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணு. என் பிள்ளை அடிக்கடி அழுதுட்டே இருக்குது, ஜெபம் பண்ணு. தொந்தரவு செய். இன்னைக்கு சோம்பேறி சொல்ற வார்த்தை, நிலைமை சரியில்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க சொல்ற வார்த்தை, என் நிலைமை என்னால மாற்ற முடியும். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளிடத்துல நிச்சயம் விடுதலை உண்டு. அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது, என் சத்தத்துக்கு, என் கூப்பிடுதலுக்கு செவியை சாய்ப்பதற்கு இரவு பகல் அப்பாவை நோக்கி கூப்பிடணும். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, அதான் புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிங்க. புலம்பல் 2:18, அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு, உன் கண்ணின் கருப்பு விழிய நீ என்ன பண்ணாத, சும்மா இருக்க விடாத. கர்த்தருடைய பிள்ளையே, என் நிலைமை சரியில்லை, என் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி சோம்பேறியா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட சோம்பேறியே, வேதம் சொல்லுது, நீ ஓய்ந்திராத, நீ சும்மா இருக்காத. எப்போ? இப்ப ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாருங்க, ஆண்டவர் இப்ப எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, இப்ப எனக்கு நல்ல வேலையை கொடுத்துட்டாரு, இப்ப என் கணவன் மனைவிக்குள்ள நல்ல சமாதானத்தை கொடு. இல்ல, ஓய்ந்திராத, சும்மா இருக்காத. விடுதலை
விடுதலை வந்தாலும், விடுதலை இன்னும் வராமல் இருந்தாலும், நாம அடிக்கடி இந்த வார்த்தை அழகா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, நதி அளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராத. உன் சரீரத்துக்கு இன்னும் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டேன், ரெஸ்ட் எடுக்கலாம், வேலைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம், ரொம்ப தூரம் நடந்து போன உன் காலுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். ஆனா கர்த்தர் இடத்துல ஜெபிப்பதற்கு ஒரு நாளும் ரெஸ்ட் எடுக்காதே. வேதம் சொல்லுது, கண்ணீர் விடு, ஓய்ந்திராது, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாது. கண்ணின் கருப்பு விழி என்ன பண்ணக்கூடாதா? சும்மா இருக்க விடாது. அப்ப என்ன பண்ணணும்? நீ பக்கத்து வீட்டில் போயிட்டு சொல்லி அழுறதை விட, ஃபோன் பண்ணி பெற்றவங்க இடத்துல போய் சொல்லி அழுறதை விட, அப்பா சமூகத்தில் போய் கண்ணீர் விடு. எது மாறலையோ, எது நடக்கலையோ, எது பெற்றுக்கொள்ளாமல் இருக்குதோ, எந்த சாபம், எந்த தரித்திரம் இன்னும் பரிபூரணமாய் விடுதலையாக்கப்படாமல் இருக்குதோ, அதுக்காக நீ என்ன பண்ணு? இரவும் பகலும் தொந்தரவு பண்ணணும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தரிடத்தில் போய் என்ன பண்ணணும்? தொந்தரவு செய். எப்பங்க? இல்லைங்க, காலையில் எழுந்து போகிறேன், அதோடு நைட்டு தான் வீட்டுக்கு வரேன், பரவாயில்ல, நீ கண்ணை திறந்துக்கிட்டே கூட ஜெபம் பண்ணு, ஆண்டவரே மாறட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே பிரச்சனை மாறட்டும். நான் காலையில் பிரச்சனையோடு என் வீட்டிலேருந்து வெளியில் வந்தேன், திரும்பி நான் வீட்டுக்குள்ளே போகும்போது இனி பிரச்சனை இருக்கக்கூடாதுப்பா, சமாதானம் இருக்கணும், ஜெபம் பண்ணிட்டு போ, மாற்றத்தை ஆண்டவர் தருவார். எவ்வளோ பிரச்சனையோடு வீட்டை விட்டு நிம்மதி இல்லாமல், வேலையிலும் நிம்மதி இல்லை, வீட்டில் நிம்மதி இல்லை. இன்னைக்கு திரும்ப நான் வீட்டுக்கு போகும்போது எங்க பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணு. என் கம்பெனியே எனக்கு விரோதமா இருக்குது, பரவாயில்ல, ஜெபம் பண்ணு. கண்ணை மூடிக்கிட்டு தான் ஜெபம் பண்ணணும் இல்லை, உன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆண்டவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இரு. ஆண்டவரை தொந்தரவு, அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. ஆமென். லூக்கா 18:7 அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தருடைய பிள்ளையே, இரவும் பகலும் அழுது 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 ஜெபிக்கிற விண்ணப்பம் ஆண்டவர் துருத்தில் வச்சு கணக்க பார்க்கிற தெய்வம், அதை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணு. அதுதான் ஜெபத்திலே மிக பலனுள்ள ஜெபம், நீ கண்ணீரோடு ஜெபிப்பது. நிறைய பேர் எப்போ கண்ணீரோடு ஜெபிக்கிறோம்? பிரச்சனை வந்துட்டா, பலவீனம் வந்துட்டா, போராட்டம் வந்துட்டா கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். அதே ஜெபம் ஆமே, நீ நல்லா இருக்கும் போதும் கண்ணீரோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ள. கண்ணீரோடு, அதுதான் வசனம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அது. பாப்பா, ஜெபம் முடிந்த அளவு ஒரு சொட்டாகிலும் நீ கண்ணீரை விட்டு உன் தேவைக்காக, உன் சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, அந்த வார்த்தை சொல்லுது, அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். நியாயம் செய்வார், நிச்சயம் நியாயம் செய்வார். உனக்கும் எதிராளிக்கும், கணவன் மனைவிக்குள்ள, தகப்பன் தாய் தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள, ஆமீன், உறவுக்குள்ள, பக்கத்து வீட்டுக்குள்ள எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அடிக்கடி ஆண்டவர் என்ன பண்ணு? தொந்தரவு செய். ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போடு, ஆண்டவர் சமூகத்தில் போய் தேடி ஓடி வா. அப்ப வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தால், ஜெபிச்ச உடனே பதில் வரலையா, பரவாயில்ல, அவர் பொறுமையா இருக்கிறார். வசனம் சொல்லுது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. தாமதம் இருக்கட்டும், பரவாயில்ல. அப்ப இன்னும் ஜெபிக்க ஜெபிக்க உன் ஜெபம் வல்லமையில தான் மாறுது. நீ எத்தனை ஜெபம் அப்பா சமூகத்தில் உன் கண்ணீரை ஊற்றி இருக்கிறியோ அந்த கண்ணீருக்கெல்லாம், அதுதான் வசனம் சொல்லுது, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆண்டவர் தருவதற்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சோம்பேறியா இருக்காது. இன்னைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு வந்தங்க, இந்த ஃபுல்லாக பேசிக்கிட்டு வாய் வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது, இல்லை, சாக்கு போக்கு சொல்லாத. உன் வீட்டினுடைய நிலைமையை மாற்றுவதற்கு ஆண்டவர் உங்ககிட்ட தான் கொடுத்திருக்கிறார். அந்த சாவியை உங்ககிட்ட தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்க வீட்டின் தரித்திரத்தை மாற்றுவதற்கு ஆண்டவர் உங்ககிட்ட தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்க வீட்டில் அடிக்கடி போராடுகிற பிசாசின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்ககிட்ட தான் கொடுத்திருக்கிறார். ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவங்க எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவாங்க, விசுவா இல்ல. உங்க ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார், உங்க ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென், நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தாலும். யார் விஷயத்தில்? தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்கிற தகப்பன்.
அதுதான் ஆண்டவர் சொல்லுவார். ஆமீன். அதுக்கு மேலே வசனம் ஆமீன் வாசிங்க, லூக்கா 18 ஆமீன் வாசிங்க கீழே ஆமீன் 8வது வசனமா வாசிங்க பார்க்கலாம். அதுக்கு மேல் வசனம் அதுக்கு மேல வசனம் சரி. அநீதியுள்ள நியாயாதிபதி வாசிங்க, நல்லா வாசிங்க இன்னொரு முறை. சரி. அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்க. அநீதியுள்ள மனுஷனே அடிக்கடி தொந்தரவு செய்கிற ஒரு விதவைக்கு அவள் இறங்கி அந்த நியாயத்தை விசாரிக்கும் போது அடுத்த வார்த்தை அழகா சொல்லுது. ஆமே, நான் ஸ்தோத்திரம், நீங்க என்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற உங்க விஷயத்துல நான் நீடிய பொறுமையுள்ளவரா இருந்தாலும் நியாயம் செய்வேன். அப்ப நியாயம் செய்வதற்கு ஆண்டவர் வாழ்க்கையில நியாயம் செய்வதற்கு, ஆண்டவர் உங்க குடும்பத்தில் சமாதானத்தை ஊற்றுவதற்கு, ஆண்டவர் குடும்பத்தில் விடுதலை கொடுப்பதற்கு, ஆண்டவர் குடும்பத்தில் உனக்கு எதிர்மறையான சூழ்நிலையை மாற்றுவதற்கு நம்ம அடிக்கடி ஆண்டவர் என்ன பண்ணணும்? தொந்தரவு செய்யணும். சூழ்நிலை சரியில்லை சொல்லாத. என்னங்க பிரச்சனை? எப்போ பாரு காலையில் எழுந்த உடனே கத்திக்கிட்டே இருக்கிறீங்க, எப்போ பாரு சண்டை போட்டு இருக்கிறீங்களே. ஆமாங்க, என் தலை விதி, என் நேரம் அப்படின்னு சொல்லாத. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, உன் சூழ்நிலை மாற்றிக்கொள்வதற்கு அடிக்கடி ஆண்டவரத்தில் என்ன பண்ணு? தொந்தரவு செய். அப்போ 2வது காரியம், ஒன்று என்னுடைய சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்றவங்க ரட்சிக்கப்பட்ட சோம்பேறி. 2வது சரீர ஆமென் நிலையை குறித்து காரணமாய் சொல்லக்கூடாது. ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் செபிப்பதற்கு காரணம் என்ன பண்ணணும்? சரீர நிலைமை குறித்து. சரீர நிலைமை அப்படின்னா ஆமென், இன்னைக்கு ஆமாம் சபையில் வந்து ஆமென் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னா எனக்கு பாட்டு தெரியலன்னு சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க சொல்லணும். ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆராதனை செய்யுங்க அப்படின்னா இல்லை இன்னொரு முறை செய்கிறேன் சொல்லக்கூடாது. அப்போ இந்த வார்த்தை சொல்லுது, சரீர வளர்ச்சி, நிறம், திறமை, காரணம் சொல்லி ஆமென் தேவனுக்கா எதையும் என்ன பண்ண மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. உனக்கு ஆண்டவர் பாடுகிற தாளந்தை கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு பாடணும். நல்ல ஆமென் வேதம் வாசிப்பேன் அப்படிங்கிற தாளந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? வேதத்தை வாசிக்கணும். நான் கர்த்தரை வர்ஷிப் பண்ணுவங்க தாளந்தை கொடுத்திருக்கிறாரா? ஆராதனை செய்யணும். கர்த்தருடைய வார்த்தையை என்னால் தியானிக்க முடியும். அப்போ அந்த தாளந்தை கொடுத்திருக்கிறாரா? கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும். அப்போ சரீர வளர்ச்சியை குறித்து என்ன பண்ணக்கூடாது? காரணம் சொல்லக்கூடாது. அப்போ இந்த காரணம் சகே என்கிற மனுஷன், இந்த காரணம் அவனுக்கு பெரிய காரணம் என்ன? ஆண்டவர் தேடுவதற்கு, ஆண்டவரை பார்ப்பதற்கு தடையா இருந்த ஒரு சூழ்நிலை அவனுக்குள்ள. ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்பதை பார்க்கும்படி வரான். மிக வெகு ஜனக்கூட்டம் அதிகமாய் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது ஆண்டவரை இவனால் என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. காரணம் குள்ளன். அப்போ உடனே நான் ஆண்டவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க போனேன், ஆண்டவர் ஜனக்கூட்டத்தில் தெரியல அப்படின்னு அவன் திரும்பி வரல. அடுத்த விஷயம், நான் ஆண்டவரை பார்க்க வந்துட்டேன், நான் எப்படி ஆகிலும் ஆண்டவரை பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போகணும். அப்ப அடுத்த முயற்சி என்ன செய்யறான்? இப்ப அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணணும்? இப்ப ஜனக்கூட்டத்தில் தெரியல, அப்ப நான் உயரத்துக்கு போகணும், அப்பதான் ஆண்டவர் தெரியும். உடனே அவன் பக்கத்து இருக்கிற காட்டத்தி மரத்துல ஏறி ஆண்டவரை பார்க்கறான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சரீர சூழ்நிலை குறித்து இன்னைக்கு ராகமா பாட தெரியலங்க, பரவாயில்ல, கிண்டல் பண்றவங்க கிண்டல் பண்ணட்டும். நீ ராகமா பாட தெரியல, ஆனா உனக்கு ஆண்டவரை பாடணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், அந்த 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 எதிர்பார்ப்பு ஆவல் இருக்குதா? பரலோகம் கேட்குது உன் பாட்டை. மனுஷன் கேட்காம போலாம், உலக கேட்காம, என்ன இது ராகமே பாட மாட்டேங்குது, இது ஒழுங்காவே இது இல்லை, பரவாயில்ல. பரலோகம் நீ பாடுகிற பாடு ஒருவே ராகம் இல்லைங்க, பரவாயில்ல. அடுத்த ஆப்ஷன் சகை பண்றான். உடனே ஆண்டவர் என்ன பண்ண பார்க்கணும்? காட்டத்தி மரத்தில் ஏறான். இவன் முயற்சி எடுத்ததுனால தான் ஆண்டவர் வீட்டுக்குள்ள வராரு, வீட்டை ஆசீர்வதிக்கிற. இந்த வீடு ரட்சிப்புக்கு ஏதுவான வீடு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமே ஸ்தோத்திரம், இன்னைக்கு நம்ம வீடு ரட்சிப்பு அடைவதற்கு, நம்ம குடும்பம் ரட்சிப்பு அடைவதற்கு நம்முடைய சரீரத்தை குறித்து என்ன பண்ணாத? காரணம் சொல்லாத. நம்ம
நம்ம சரீர நிலைமை குறித்து காரணம் சொல்லாத சொல்ற அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்ட சோம்பேறி. அப்ப இன்னொரு காரியத்தை கூட அதுல அழகா சொல்லுது. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை ஆமென் வாசிங்க. அநேக பேர் லூக்கா 19:7 சகையை குறித்து சொல்றாங்க. இவர் இதை பார்க்கிற மனுஷர் யாவரும் சொல்றாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போறார் என்று முறுமுறுத்தாங்க. இது ஆண்டவருக்கும் கேட்டிருக்கும். கவனிக்கணும், இந்த முறுமுறுப்பு, இந்த சத்தம் ஆண்டவருக்கும் கேட்டிருக்கும், சகையுக்கும் கேட்டிருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இந்த முறுமுறுப்பு எல்லா ஜனங்களும் ஆண்டவர் சகேன் வீட்டுக்குள்ள போறார் என்கிற, பாவியான மனுஷனத்தை தங்குபடி போறார் என்கிற முறுமுறுப்பு ஆமீன் ஆண்டவருக்கும் கேட்டிருக்கோம், சகேயுக்கும் கேட்டிருக்கோம். ஆனா ரெண்டு பேருமே அந்த காரியத்தை பொருட்படுத்தவே இல்லை. முறுமுறுத்ததுனால தானே வேத வசனத்தில் வராங்க. அப்ப அந்த முறுமுறுப்பு ஆண்டவரையும் ஆமீன் என்ன பண்ணல, ஆண்டவரையும் டிஸ்டர்ப் பண்ணல, சகைவையும் டிஸ்டர்ப் பண்ணல. காரணம் அவங்க என்ன வேணா சொல்லட்டும், அவங்க என்ன வேணா சொல்லட்டும். இன்னைக்கு நிறைய பேர் ஆமே இப்போ சபைக்குள்ள வர்றவங்கள பார்க்கறது என்ன, இவங்க அழகா இருக்கிறாங்களா, இவங்க கருப்பா இருக்கிறாங்களா, இவங்க நல்லா பாடுறாங்களா, இதை இல்லை. ஆண்டவர் இந்த முறுமுறுப்பை ஒரு நாளும் அப்பா கேட்கவே மாட்டார். மனுஷன் உங்களை கிண்டல் பண்ணட்டும், மனுஷன் உங்களை கேலி பண்ணட்டும், சரியா பாடல, சரி பரவாயில்ல, இதுக்கு ஜெபிக்க தெரியல, எப்படி ஜோமன்னு பரவாயில்ல. நீ தொந்தரவு செய்கிற பிள்ளைகள் அப்பா நியாயம் செய்கிறார். அப்போ சரீர வளர்ச்சி நீ என்னவா பண்ணக்கூடாது, காரணமா சொல்லக்கூடாது. அதான் இன்னொரு பகுதி கூட வாசிக்கும் போது, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இப்போ இவங்க ஆண்டவரை தேடுவதற்கு இவங்க சரீரத்தை காரணமா சொல்ல. இப்போ அடுத்த ஆப்ஷன் செலவழிச்சாச்சு, ஆஸ்தி எல்லாமே செலவாயிடுச்சு, ஒன்றும் இல்லை, ஜீரோ. இப்போ ஆண்டவரை தேடினா விடுதலை. ஆனா இந்த உதிர போக்கோடு நான் என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருடைய சமூகத்தில் நான் போகக்கூடாது, ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவரை நான் தேடக்கூடாதுன்னு பெரும்பாடுள்ள ஸ்திரீ நினைத்திருந்தா அந்த உதிர போக்கு என்ன பண்ணிருக்காது, இன்னும் போயிருக்காது. அப்ப சரீரம் ஆண்டவர் தேடுவதற்கு பொருட்டல்ல. அப்ப எப்படி ஆகிலும் ஆமே ஸ்தோத்திரம் நெருக்கி அந்த 12 வருடமா இருந்த பிரச்சனையை மாற்றிக்கொள்வதற்கு சரீரத்தை பொருட்படுத்தாம ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ, அவர் எங்க பேசிட்டு இருக்கிறாரோ, அவர் எங்க போயிட்டு இருக்கிறாரோ அங்க நான் போய் அவருடைய வஸ்திரத்தை ஆகில் நான் என்ன பண்ணணும், தொடரணும். இப்போ 12 வருஷம் பிரச்சனை, 12 வருஷத்தினுடைய பெரும்பாடு நிக்கல, ரொம்ப கவலை. இப்போ வந்து ஆண்டவரை பார்க்கும்போது ஆண்டவர் எப்ப பார்க்க வந்தாலும் வெகு ஜனங்கள் அவரை நெருக்கிட்டே இருப்பாங்க. ஒரு திரள் கூட்டம் ஆண்டவரை நோக்கி இருக்கும். காரணம் அவருடைய வார்த்தை கேட்கும்படி, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அவருடைய அதிசயங்களை பார்க்கும்படி ஒரு கூட்டம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இப்போ அந்த பெரும்பாடுல ஸ்திரீ ஆண்டவர் வந்து பார்க்கும்போது, ஐயோ இவ்வளவு ஜனம் இருக்குது, நான் எப்படி போய் இந்த பிரச்சனையோடு எப்படி அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன்னு நினைச்சிருந்தா 12 வருஷத்தின் பெரும்பாடு மாறி இருக்காது. இப்ப நிறைய பேர் ஏமா சர்ச்சைக்கு வரல அப்படின்னா, கொஞ்சம் சொரமா இருக்கிற மாதிரி, கொஞ்சம் அனலா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால ரெஸ்ட் எடுத்தேன். ஏன் சர்ச்சைக்கு வரல, கொஞ்சம் பலவீனமா இருந்துச்சுங்க, அதில் மாத்திரை போட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். உன் பெரும்பாடு மாற்றுகிற இடம் கர்த்தரை தேடும்போது, உன் பிரச்சனை, உன் தேவை சந்திக்கப்படுவதும் மாறுவதும் அப்பாவை தேடி வரும்போது தான். பெதஸ்தா எனப்படுகிற ஒரு குளத்தின் அருகே வெகு நாட்களா ஒரு மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவரால் தேவ தூதர்கள் வந்து கலக்கப்படும் போது முதல்ல அந்த பெதஸ்தா குளத்துல யார் இறங்குறாங்களோ அவங்களுக்கு தான் சுகம். அப்ப இந்த மனுஷன் வெகு நாளா ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டே இருக்கிறார். எதுக்காக காக்குறாரு? இவங்க அற்புதம் குளத்துல இறங்கி அற்புதத்தை பெற்றுக் கொடுத்த பார்க்கிறார். எப்பேற்பட்ட மனுஷனும் அந்த குளத்துக்குள்ள இருக்கும்போது விடுதலையா வெளியே வரதை பார்க்கிறாரு. கிட்டத்தட்ட 38 வருஷமா. அப்ப அத்தனை வருஷம் அந்த மனுஷன் கரையில் உட்கார்ந்துட்டு பார்த்துட்டே இருக்கிற. எதுக்காக? என்னை யாராக கொண்டு போய் அந்த குளத்தில் இறக்குவாங்களான்னு சொல்லி வெகு நாளா காத்துட்டு இருக்கிறார். ஆனா ஒரு நாள் கூட இந்த குளத்தை விட்டு நான் வெளியேறன்னு நினைக்கவே இல்லை. புரியுதுங்களா சொல்றது? இந்த குளத்தை விட்டு நான் வெளியே போறேன், பரவாயில்ல, இது 38 வருஷமா இந்த குளத்து கரையிலே உட்கார்ந்து 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 அற்புதம் நடக்கிறத பார்த்து, அதிசயம் நடக்கிறத பார்த்து, நல்லா அவரதை பார்த்து பார்த்து என் கண்ணே பூத்து போச்சு. எப்படியாக தவறுது கூட இந்த குளத்தை விட்டு நான் போறேன்னு அவன் நினைக்கல. குளத்தின் அருகே
எப்படி ஆகிலும் ஆண்டவனை விடுவிக்கணும். விடுவிக்காம போனாலும் இந்த குலத்தை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன். சபையே, உன் சரீரத்தை ஆண்டவர் தேடுவதற்கு காரணமா சொல்லாது. நிறைய கேவலமான ரீசன் சொல்றோம். எதுக்குமா சர்ச்சுக்கு வரல? மீன் வாங்கிட்டேன், கறி வாங்கிட்டேன். உன் சரீரத்துக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கறதுனால தானே கறிய மீன் சாப்பிட்ற. ஆண்டவனுக்கு ஜீவனை கொடுத்ததுனால தான் சாக்கு போக்கு சொல்ற. இன்னைக்கு அநேக பேருக்கு விடுதலை கொடுத்த காரணம் ஆண்டவரை நம்பி வந்ததுனால. நிறைய பேர் இனி நான் ஜுரமா இருந்துச்சு அதனால சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லாத. லேசா வயிறு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லாத. ஏமா இன்னைக்கு லேட்டா வந்த? தூங்கிட்டுங்க, தூக்கமா நைட்டெல்லாம் தூக்கம் வரல, காலையில தான் தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். இப்பேற்பட்ட சாக்கு போக்கு ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பு தான். அப்ப இந்த வார்த்தை உன் சரீர நிலைமை குறித்து ஆண்டவர் தேடுவதற்கு காரணம் சொல்லாத. காரணம் சொல்ற அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட சோம்பேறி. சோம்பேறி தான் தலைப்பு எழுதுனேன். கிளம்பி வரும்போது தான் என்ன சோம்பேறின்னு சொல்லணும்ல. திரும்ப நைட் எழுதுனேன், திரும்ப காலையில் இருந்தால் ரட்சிக்கப்பட்ட சோம்பேறின்னு தலைப்பு எழுதுனேன். ரட்சிக்கப்பட்டு ஆண்டுடைய வல்லமை விளங்க அநேக அற்புதங்கள் அடையாளங்களை பெற்று ஆண்டுடைய நாமத்துடைய மகத்துவத்தை பெற்று ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை ருசித்து பார்த்து இன்னும் அதை விடுவிக்க அதுக்காக முயற்சி எடுக்காம, அதை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுக்காம, அதை மாறுவதற்கு ஆண்டுடைய சமூகத்தில் தொந்தரவு செய்யாம இருக்கிற அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட சோம்பேறி. அப்போ இந்த 18 வருஷத்துல பெரும்பாடு நீங்குவதற்கு சரீரம் காரணம் அல்ல, வியாதி காரணம் அல்ல. எப்படியாகலும் சரீரத்தை வஸ்திரத்தை தொடணும். இப்போ இந்த வஸ்திரத்தை தொட்டா அற்புதம் நடக்கணும். அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் இல்லவே இல்லை சரித்திரம். ஆண்டவர் எங்க சொல்லும் போதும் ஆமென். இப்ப பேதுருடைய நிழல்ல கூட சுகமாகி இருக்கிறாங்க. ஆனா வஸ்திரத்தை தொடு சொல்லும்படி எங்கேயும் ஆண்டவர் சொல்லல. ஆனா இவளுக்குள்ள ஒரு விசுவாசம், ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர் வெகு ஜனங்கள் இருந்தாலும் எப்படியாகிலும் போய் அப்படி வஸ்திரத்தை நான் தொடணும், உனக்கு நன்மை நடக்கணும் ஆண்டவர் சொல்லல. இவளுடைய விசுவாசம் ஆண்டவரை பார்த்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டு நான் வந்துடணும். தொட்ட உடனே அந்த வார்த்தை சொல்லுது, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. மார்க் 5:29 அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தாளாம். கர்த்தருடைய பிள்ளையே, சர்ச்சைக்கு வரத்துக்கு சாக்கு போக்கு சொல்லாத. சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லாத. பலவீனம் இல்ல, நடந்து வர முடியலையா, ஒரு கொம்பை எடுத்து வச்சுட்டு கூட ஊனிட்டு வா. ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் சுகப்படுத்தினா அது அவருடைய வேலை. ஆண்டவர் சர்ச்சைக்கு வந்து இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு எதிர்பார்ப்போடு வந்து ஆண்டவர் விடு, அது பரலோக பார்க்கும். அது பரலோகத்தின் வேலை. நம்ம வேலை எப்படி ஆகிலும். ஏமா சர்ச்சைக்கு வரல? சொந்தக்காரர் வந்துட்டாங்க அதனால சர்ச்சைக்கு வரல. ஏமா சர்ச்சைக்கு வரல? பக்கத்துல ஆமே கல்யாணத்துக்கு போறாங்க, நிச்சயதார்த்துக்கு போறாங்க, அதனால நானும் டிராக்டர்ல ஏறி போட்டேன். இது இந்த சாக்கு போக்கு பரலோகம் அருவருக்குது. பரலோகம் அருவருக்குதுங்க இந்த சாக்கு போக்கு. நீ டிராக்டர்ல ஏறுவதற்கான ஜீவனை கொடுத்ததால தானே டிராக்டர்ல ஏறுற. இதுல ஒரு சாக்கு போக்கு சொல்ற. இது 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 என்ன சாக்கு போக்குன்னா ஆமே இந்த அண்ணாவரத்தில் அது ஒரு அது பழக்கம். என்ன பழக்கம்? வீட்டுக்கு ஒருத்தர் போகணும், அப்போதான் ரேஷன் அரிசி கொடுப்பாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் போனால் தான் மிக்ஸி கிரைண்டர் கொடுப்பாங்கல்ல. உண்மையாகவே சொல்கிறேன், வரலன்னு சொல்லு. அவங்க அதனால் பேசாமல் கூட போட்டோம். அவங்க வந்து நீ படுத்து படுக்கையாக இருக்கும்போது ஐயோ அன்றைக்கி சாவுக்கு வந்துச்சு, நீங்கள் படுத்து படுக்கையாக இருக்குன்னு சொல்லுது. அதோடு அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறோம். அப்போ சாக்கு போக்கு சர்ச்சைக்கு வர்றதுக்கு சாக்கு போக்கு சொல்லாது. நான் சொல்கிறேன், சர்ச்சையை விட்டு நீ செய்கிற எல்லா காரியம் உனக்கு சாபமாக தான் ஆகும், சாபமாக தான் மாறும். அப்போ சரீரம் ஆண்டவரை தேடுவதற்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. அவங்க வரலன்னா கோச்சிப்பாங்க. ஏசப்பா ஐயோ அந்த அக்கா 3 முறை வீட்டை வந்து போயிடுச்சுங்க, அந்த அக்கா தான் என்னை வந்து காலையில் எழுப்பிச்சு, எப்போ ஞாயிற்றுக்கிழமை அவங்க தான் என்னை எழுப்ப, இல்லைன்னா நான் தூங்கிட்டு இருப்பேன். சாக்கு போக்கு சொல்றீங்க. உனக்கே அது ஏமாற்றும் தெரியல. பரலோகம் உனக்கு இறங்கி பரலோகமே தேவ தூதர்களே உனக்கு காவல் வச்சு உன் முன்னும் பின்னும் உன் பிரயாணத்தில் உன் போக்கையும் வரத்தையும் உன்னை பத்திரமா ஆண்டவர் நடத்தி வராரு. சாக்கு போக்கு சொல்றதுக்கா? இனி சர்ச்சையை விட்டுட்டு அதுதானே சொல்வேன். நீ சாப்பாடு பேசுந்து குழம்பு ஊட்டி பேசுந்து வாயில் வைக்கும்போது 9:30 மணி ஆயிடுச்சா அப்படியே போட்டு வா. இதுதான் இந்த எதிர்பார்ப்பை தான் ஆண்டவர் பார்க்கிறார்.
கறியை மீனை புட்டு முள்ளு குத்துற வரைக்கும் சாப்பிட்டுட்டு 10 மணி ஆனாலும் 11 மணி ஆனாலும் எப்போ வேணாலும் போகலான்னு வரலையே. அதனால தான் சில பேருடைய சோம்பேறியின், ரட்சிக்கப்பட்ட சோம்பேறியின் நிலைமை ஏன் மாறல? ஆண்டவர் தேடுவதற்கு சாக்கு போக்கு. உண்மையாவே இன்னைக்கு நாங்கள் 9:25 உள்ள வந்தோம். ஆனால் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். நான் சொல்கிறேன், இந்த 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 காரியம், இந்த பிரயாசம் ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என்னை தேடி ஆவலா நேரத்தோடு வருமா. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இல்லை ஆண்டவரை, மீன் வாங்கிட்டு அது ரொம்ப கழுவ முடியும், ரொம்ப கஷ்டம், அதாவது அது ரொம்ப அழுகி போச்சு, அதை கொஞ்சம் 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 டைம் எடுத்து தான் என்ன பண்ணணும், போட்டுட்டு வா. ஒருவேளை பட்டியாக இருந்தால் நீ சாகவே மாட்டேன், உன்னை பலப்படுத்துவார். நீ சாப்பிட்டு பலனா இருப்பதை விட அப்பா சமூகத்தில் உபவாசத்தோடு வந்து நீ தேடுற நேரம் உனக்கு பலனா மாறும். தேடி வா, சாக்கு போக்கு சொல்லாத. நீ சாப்பிட்ற விஷயம், எழுந்துக்கிற விஷயம், ஆமா என்ன வேணாலும் நீ சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்ட, சொல்லுங்க, சோம்பேறி. ரட்சிக்கப்பட்ட சோம்பேறி. அப்போ 2:1 சொன்னேன், என்னுடைய சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லுது அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட சோம்பேறி. 2வது சரீர நிலையை குறித்து காரணமாக சொல்லுவாங்க அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட சோம்பேறி. 3வது வாசிக்கலாம். 3வது என்னுடைய பொருளாதார நிலைமை சரியில்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களும் ரட்சிக்கப்பட்ட சோம்பேறி. எப்படி? என் பொருளாதாரம், என் பணம். வாசிங்க 2 கொரிந்தியர். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். 8ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிங்க. 2 கொரிந்தியர் 1 முதல் 3 வசனம். 8ஆம் அதிகாரம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிற பவுல் சொல்றாரு, அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சி இருக்கிற பவுல் சொல்றார். சபைக்காக ஆமீன் கொடுக்கணும்னு நினைக்கும் போது இன்னைக்கு நிறைய சோம்பேறிகள் சொல்ற வார்த்தை, என்னுடைய பொருளாதாரம் சரியில்லைங்க. நிறைய பேர் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறோம், எனக்கு பணம் இல்லைங்க. பணம் இல்லாமல் போகிற அந்த நிலைமை வரைக்கும் ஏன் சும்மா இருக்கிற? வேதம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்றார், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் சொல்றார். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பொருள், அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, கடங்கார வந்து கடனை கேட்குற அளவு வரைக்கும் நிறைய பேருக்கு உணர்வு இருக்காது. வாங்கின கடனை இன்னைக்கு எப்படி ஜெபிக்கிறோம் தெரியுமா? ஆண்டவரே கடனை மாற்றிடுங்க. எப்படி மாற்றுவார்? அந்த கேள்வி எனக்கு புரியவே இல்லை. நம்ம நிறைய பேர் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என் கடனை மாற்றுங்க அப்படின்னா எப்படி ஜெபம் பண்ணுவோம்? எப்படி மாற்றுவார் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. கடனை மாற்றுன்னு ஜெபிக்கிறோம், எப்படி கடனை மாற்றுவார்? இன்னைக்கு நாம நம்ம கையின் மூலமாக தான் அதை திருப்பி கொடுக்க வைக்கணும். அப்படியே உடனே ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவங்களுக்கு ஜிபேல போட்டுற மாட்டார். நம்ம கடனை எப்படி மாற, நம்ம வருமானம் ஆசீர்வதிக்கப்படணும், வீணான செலவுகள் மாறணும். இதனுடைய மீதிலிருந்து உன் கடனை என்ன பண்ணணும்? நீ அப்போ அடைக்கணும். உனக்கு வேண்டிய பலன், நீ செய்கிற வேலைக்கு போகும்போது வரும்போதும் நல்ல சரீர சுகத்தோடு ஆண்டவர் வேலை. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம், சாதாரண ஒரு ஜுரம் வந்துட்டாலே இப்போ 4 நாளைக்கு அட்மிட் ஆகணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஒரு 4 நாளாச்சு அதை குளுக்கோஸை காலி பண்ணுறவங்க நம்மளை விட மாட்டாங்க. அப்போ அந்த 4 நாளுடைய வருமானம் நமக்கு என்ன போகுது? ஒரு மாதத்தில் செலவு தானே. அப்போ நம்ம ஜெபிக்கணும். அப்போ நம்ம பொருளாதாரம் கடைசியில் பின்தங்கி போகிற வரைக்கும் விடக்கூடாது. அப்போ நம்ம என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவர் காலையில் எழுந்த உடனே, ஏசப்பா இன்னைக்கு வேலைக்கு போகிறேன், என் பிரயாணத்தை ஆசீர்வதியும், நான் நல்ல வேலை செஞ்சுட்டு ஆமீன் சம்பளம் வருதா, அந்த சம்பளத்தை நிறைய பேர் சொல்கிறேன் இன்றைக்கி அக்கௌண்ட்லேயே வைக்காது. நிறைய பேர் சொல்கிறோம் அக்கௌண்ட்லேயே ஏன் வைக்காது, அப்பயே போகுது. நிறைய பேர் முடிந்தால் வருமானம் ஆண்டவரும் அக்கௌண்ட்டில் போட்டால் அந்த வருமானத்தை எடுத்து, எல்லா பணத்தை எடுத்து வச்சு குடும்பமாக ஜெபம் பண்ணுறியோ இல்லை நீ ஜெபம் பண்ணுற, கையை வச்சு பைபிள் வச்சு, ஆண்டவரே இந்த மாதத்துடைய வருமானம் இதை ஆசீர்வதியும், இந்த மாதம் உள்ள மழையிலும் வெயிலும் போய் கஷ்டப்பட்டுருக்கிறேன், இந்த வருமானம் நான் கடனை திருப்பி அடைக்கிற அளவுக்கு இந்த வருமானத்தை ஆசீர்வாதி ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணுறது இல்லை. ஆன வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? இஷ்டம் போல் செலவு, வரும்போதே செலவு பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி வருமானத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கிறாரா? அந்த வருமானம் நமக்கு இந்த மாதத்தினுடைய வருமானம் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு சபையே அது சோமன் எடுத்து, ஆண்டவரை இந்த வருமானத்தை என்ன பண்ணுங்க? ஆசீர்வாதி.
ஒரு நிமிஷத்தில் அந்த கடனை கொடுக்கணும்னு கூட வேலை இருக்கும், டைம் கூட சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல வந்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் கொடு. அப்போ இந்த வருமானம் எந்த அளவுக்கு பின்தங்கி போகிற வரைக்கும் சோம்பேறியாக இருந்துட்டு சபையினுடைய ஒரு தேவைக்காக ஒரு மீட்டிங் வைக்கணுமா, நீங்கள் எவப்பட்டுங்க சொல்லுங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோம். காரணம் என் பொருளாதாரம் சரியில்லை, என் பொருளாதாரம். இங்கே பவுல் சொல்றாரு, அவங்க மக்கதுனியா நாட்டுடைய ஜனங்கள் எப்படி சபைக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, அவர்கள் மிகுந்த 2வது வசனம், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், 2வது கொடிய தரித்திரம். 1 உபத்திரம், மிகுந்த உபத்திரம்னு கூட சொல்லல, மிகுந்த உபத்திரமும். 2வது தரித்திரம் மாத்திரமல்ல, கொடிய தரித்திரியம். அந்த தரித்திரத்தில் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இப்போ ஒரு திங்கட்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வேலை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலப்படுத்துறாரு, சுகப்படுத்துறாரு, பிரயாணங்களை பாதுகாக்கிறார். எத்தனையோ ஆபத்திலிருந்து இப்போ இந்த வாரம் எந்த வியாதியும் பலவீனமும் படுத்த படுக்கையே ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுத்தா, இன்னைக்கு நிறைய பேர் காணிக்க கொடுக்குறோம். எத்தனை பேர் காணிக்க போடுறோம் அப்படின்னா, இன்னைக்கு சில பேர் காணிக்க போகிறதில்ல, அது ஃபேஷன். சில பேர் கொடுக்குறோம். எதிலிருந்து கொடுக்கணும் அப்படின்னா, மிகுந்த பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ₹1 பிள்ளைக்கு கொடுத்தா பிள்ளை வாங்குறாங்களா? ₹1 என்ன பாருங்க, ₹1 பிள்ளைங்க கொடுத்தா நம்ம வாங்கணும். நான் நிறைய முறை ₹1 அது பெரிய காசு. ₹1 அந்த ₹1 தண்டத்து ஸ்கூலில் போய் பேக்கில் வாங்கி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஆள் தெரியாமல் சாப்பிடும். பார்த்துக்கிறீங்களா? எத்தனை பேர் பக்கத்தில் இருக்கிற ஆள் பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்தில் கொடுத்து சத்தமே வராது. அது நல்ல சத்தமாக வர ஸ்நாக்ஸாக கூட இருக்கட்டும், சத்தமே வராமல் வாயிலே ஊற வச்சு டீச்சர் சொல்லுவாங்க, கேட்பாங்க, பக்கத்தில் ஒட்டியே உட்காந்துருந்தா கூட அவங்களுக்கு தெரியாது. நம்ம கால ₹1. இப்போ நோட்டா கொடுத்தாதான் பிள்ளைங்க என்ன பண்ணுது சொல்லுங்க, நோட்டா. ஆனா சபையில காணிக்க போடுறோம், இன்னும் சில்லறையாவே போடுறோம். அப்போ இது இந்த வார்த்தை சொல்லுது, இவங்க எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். 3வது வசனம், இதை கொடுத்ததுனால மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சிடுகிறேன். கீழ் வசனம் சொல்லுது, 11ஆம் அதிகாரம் நீதிமொழி 11:24. ஆமே ஸ்தோத்திரம். 4:5 வாசிங்க. 11:24-25 வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரம் உண்டு, அதிகமாய் பிசினிதனம் பண்ணி வறுமை அடைவாரம் உண்டு. 25 உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீ கொடுத்தாதானே ஆண்டவர் கொடுப்பாரு. வேதம் சொல்லுது, நான் கொடுக்கிறேன்னு சொல்லல, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணப்படும் சொல்லுங்க, கொடுங்கள் அப்பொழுது. நீ 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 ஆண்டவருக்காக எப்படி கொடுக்கிற என்பதை ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ ஆண்டவருக்காக கொடுக்கிறத பிசினிதனம் பண்ணா ஆண்டவரும் நீ 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 ஆண்டவருக்காக உதாரத்துவமாய் நீ கொடுக்கும் போது, சின்ன பிள்ளை ஆமாம் ஸ்தோத்திரம். அப்போ சின்ன பிள்ளைங்க ₹10 வாங்கல அப்படின்னா நம்ம போடுற காணிக்கு இன்னும் ₹1 ₹2 போட்டா அது ஆண்டவரை நம்ம அசிங்கப்படுத்துறதுக்கு அர்த்தம். நான் சொல்கிறேன், இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் பாதுகாத்தாரா? இந்த வாரம் முழுவதும் உன் பிரயாசத்தை, உன் போக்கையும் வரத்தையும், அட்லீஸ்ட் நீ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சும்மா பெட்டில் பார்த்தா கூட நமக்கு ₹1000 செலவாகும். ஆமாவா இல்லையா? இப்போ ட்ரிப்ஸ் அவங்க ஏற்றுறாங்க, மாத்திரை நமக்கு பையிலே கூட கட்டி தராங்க. கவர்மெண்ட் நமக்கு நல்லா கொடுக்குது, பையில கூட கட்டி கொடுக்கும். ஆனால் 3 வேளை சாப்பிட்ணும், அவங்களுக்கு ஜூஸ் வரும்போதே ஃபோன் பண்ணிடும். அப்போ அந்த படம் தான் டாக்டர் என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? இது இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, அதுதான் சொல்கிறோமா இல்லையா? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் அண்ணன் வரன்ட்டார் பாரு, எங்கள் அப்பா, அவங்களுக்கு அந்த பழம் குறைஞ்சபட்சம் 3 நாள் இவனுக்கு இலவசமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் படுத்த கூட ₹1000 உனக்கு செலவு. ஆமாவா இல்லையா? சும்மா சொல்கிறேன், ₹1000 இல்லை, அதுக்கு மேலே தான். அதுக்கு மேலே ஒரு சாப்பாடு, ஒரு வேளை சாப்பாடு ₹100 இல்லாமல் சாப்பாடு இல்லை, நல்ல சாப்பாடு. அப்போ இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மை சுகமாய் காத்தாரே. ஆனா நம்ம ஆண்டவருக்காய் கொடுக்கறது எவ்வளோ யோசித்து பாருங்க.
ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். இம்மானையாக்கு கொடுக்காத. ஆமென். பக்கத்துக்கு விசுவாசி கொடுக்கறியா இல்லையோ, கர்த்தருக்கு கொடுங்க. நீங்க கொடுக்கிற காணிக்க கிப்சனை கேட்டு பாருங்க, எத்தனை 20 ரூபாய், எத்தனை 10 ரூபாய், எல்லாத்தையும் எழுதி தான் வைக்கிறோம். சர்ச்சில் பொதுவாக எழுதுறதில்ல, டோட்டல் இவ்வளோ அப்படின்னு எழுதுறதில்ல. எத்தனை 50 ரூபாவா, 100 ரூபாவா, 500 ரூபாவா, நீ என்னென்ன போட்டு எத்தனை நோட்டு போறியோ அதெல்லாம் தனித்தனியாக எழுதி வைக்கிறோம். இதை சபைக்காக தான் செலவு பண்ணுறோம். நீங்கள் கொடுக்குற காணிக்கை நாங்கள் எடுக்கிறது இல்லை, எங்கள் குடும்பத்துக்காக எடுப்பதில்லை. நீங்கள் ஐயா கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஒருவேளை ஆம்பிள்ஃபயர் அவன் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா தான் ஐயா கிட்ட, இதுக்கு முன்னாடி ஆகாஷை தான் அனுப்புவேன் நிறைய முறை, போய் வாங்கிட்டு வாங்க அப்படி. அப்போ காணிக்கை சபைக்காக கர்த்தருக்காக கொடுக்குற என்கிற உணர்வு நமக்குள்ள இருக்கணும். எப்படி கொடுக்கிறோம்? அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, தண்ணீர் பாய்ச்சப்படும். வருமான செலவா போறதுக்கு எனக்கு நிறைய பேர் தசம பாக்கு கொடுக்கறது இல்லை. சபையில் ஒரே ஒரு விசுவாசி தான் கொடுக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஜிபேல போட்டுருவாங்க. இன்னைக்கு உண்மையாகவே சொல்கிறேன், அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. பியூலக்கா தசமா கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. சர்ச்சு முடிஞ்சிட்டே கேட்டு பாருங்க, அவங்க தான் கொடுக்குறாங்க. முடிஞ்சதை ஒரு 5 நிமிஷம் அவங்களை கேட்டுட்டு பாங்க எவ்வளோ கடன் இருக்குதுன்னு. ஆனால் அவங்க ஹிஸ்ட்ரி பார்க்குறீங்க, ஏன் ஹிஸ்ட்ரி பாருங்க, மாசந்தோறும். இந்த பவுல் சொல்கிறாரு, அவங்களுக்கு கொடிய என்ன இருக்குது, கொடிய தரித்திரம், மிகுந்த உபத்திரம், ஆனாலும் அவங்க பரிபூர்ண சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு உன்னுடைய பொருளாதார நிலைமை குறித்து இந்த விபிஎஸ் வந்தால் தான் ரொம்ப கேவலம். சாப்பாடு போகிறதுக்கு திங்கக்கிழமை யாருமா, செவ்வாய்க்கிழமை யாருமா, அதிக 1 மணி நேரம் போய் நம்ம போகிறது தக்காளி சாதம் தான், ஏதோ பெட்டி தான் எடுத்துகிட்டு வரோம். ஆனால் இந்த வருஷம் நிறைய பேர் போட்டாங்க, பேர் சொல்ல நினைக்காதீங்க, போட்டாங்க. அப்போ இது உதாரத்துவமாய் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது பரலோகம் கணக்கு வைக்குது. இந்த இந்த ரிஜிஸ்டர் நோட்டில் இருக்குதோ இல்லையோ, பரலோகம் கணக்கு கொடுக்கும். என் பிள்ளை எனக்கு கொடுத்துருக்குது 2 மீன் 5 அப்பம். அவனுடைய அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, எப்போ இது யாருக்கும் யார் கேட்டாலும் என்ன பண்ணாத, கொடுக்காது. நீ எப்போ வருவியோ தெரியாது, நைட்டு வருவியோ போய்ட்டு வந்தவரே தெரியாது. உனக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ இந்த டிப்பனை துற கொஞ்சம் புட்டு என்ன பண்ணு, பக்கத்து ஆளுக்கு தெரியாமல் சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க. கடையில் போகிறாங்க, தெருவா போகிறாங்க. ஆண்டவரே, எந்த பணத்துக்கு வாங்கினாலும், எந்த கடையில் வாங்கினாலும் இந்த ஜனத்துக்கு போதாது. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப அப்படி போதாது. இப்போ நம்ம மாதத்துடைய வருமானம் எத்தனை பேருக்கு பரவாயில்லைங்க, இந்த மாதம் போதும், இல்லவே இல்லை. இதை தான் சம்பாதிச்சு வந்திருக்கிறேன், இதை எந்த கடனுக்கும், இதுதான் நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, இதை எந்த கடையில் போய் வாங்கினாலும் இவங்க சாப்பிட்றதுக்கு போதாது, உங்கள் வருமானமும் போதாது. ஆனால் அந்த போதாததில் இருந்து நீ ஆண்டவருக்கு கொடுக்கும் போது தான் திருப்தியை உங்களால் பார்க்க முடியும். அல்லேலூயா. திருப்தி உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் வாங்கிட்டு வருகிற வருமானத்தை நீயே உன் இஷ்டம் போல செலவு பண்ண, வருஷ கணக்கா, மாதம் கணக்கா, அதில் ஏதாவது ஒரு கடன் அடைச்சிருக்கிறோமா அப்படின்னு ஒன்றும் அடைக்கலை. அப்போ இனி நம்ம ஆண்டவருக்கு கடன் கொடுங்க, அவர் நமக்கு வட்டி முதலமா திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றார், இந்த சிறியருக்கு எதை செய்றீங்களோ அது எனக்கு. அப்போ நீ சபைக்கு எதை கொடுக்குறியோ அது ஆண்டவருக்கே செய்தாயிற்று. விசுவாசிங்க. ஐயோ 100 ரூபாய் போட்டுமே, 100 ரூபாய் அப்படி இல்லை, பரிபூர்ண சந்தோஷம். நீ ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அது 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 என்னவா இருக்கக்கூடாது, கடமையா, அப்போ கட்டாயமா, அது உனக்குள்ள ஐயோ இது இந்த கடனுக்கு ஆகுமே, இது என்ன வேணா விட்டுங்க, கொடுங்கள் அப்பொழுது. சொல்லுங்க, கொடுங்கள் அப்பொழுது. அப்போ எங்க விருத்தி எங்க வருது அப்படின்னா, வாரி இறைக்கிற சர்ச்சுக்கு போறவங்களுக்கெல்லாம் கடன் கொடு நான் சொல்ல, சபைக்கு ஆண்டவருக்கு கடன் கொடு. நீ கொடுக்க தான் ஆண்டவர் பரலோகம் உனக்கு தண்ணீர் பாய்ச்சார். அப்போ நம்முடைய பொருளாதார நிலைமையை குறித்து சாக்கு வாக்கு சொல்லக்கூடாது. உண்மையாகவே ஜெபித்துக் கொள்ளுங்க. மீட்டிங் வைக்கணும்னு நினைக்கிறோம். இந்த மழையின் காரணமாக யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஆண்டு விழா நம்ம வைக்கல. ஆனால் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான மழை இல்லை அப்படின்னா இந்த வருஷத்தில் வைக்கலாம். நான் நேற்று தினத்தில் யோசித்தேன், ஒருவேளை இந்த வருஷம் வைக்க முடியல அப்படின்னா புதிய வருஷத்தில் ஜனவரி மாதமே வைக்கணும்னு நினைக்கிறேன். புது வருஷம் அந்த வருஷத்தின் துவக்கத்தில் மீட்டிங் வைக்கணும்.
அப்போ ஜெபம் பண்ணுங்க. அப்போ இப்படி நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்காக கொடுக்கும்போது தான் இதிலிருந்து அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றுவதற்கு சுவிசேஷ ஊழியம் சபைகளுக்கு அவசியம். ஜனங்கள் ஏன் வரல? சுவிசேஷம் போல. அப்போ அநேக பேர் இந்த இன்னைக்கு சர்ச்சில் வந்து உட்கார்ந்தா அவங்க 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 இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, அவங்க இந்த மதம்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி வெக்கப்பட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வெளியில் உட்காரும் போது அவங்க எப்படி ஆகி வந்து ஏதாச்சும் ஒரு ஏமாற்றத்தில் கூட வந்து உட்கார்றாங்க சத்தியத்தை கேட்பதற்கு. அப்போ இது ரட்சிக்கப்படுவதற்கு, ஜனங்கள் ஆலயத்துக்கு ரட்சிக்கப்பட்டு வருவதற்கு, இப்பேற்பட்ட காரியங்கள் செய்வதற்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்காக கொடுக்கணும். அந்த வார்த்தை சொல்லுது. ஆமே, ஸ்தோத்திரம். ஒரு விதவை குறித்து மார்க் 12:41 சில வசனங்களை பார்க்கும்போது இங்கேயும் ஒரு விதவை குறித்து ஆண்டவர் ஓமையா சொல்றாரு. என்ன பண்றாரு? இயேசு 12:41 மார்க் 12:41 இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாக போட்டாங்க. ஆனா ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால் ஆண்டவர் சொல்றாரு. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர் எல்லாரையும் அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிறோம், இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தை சொல்றாரு. இவங்க எல்லாம் எடுத்து பேங்க் பேலன்ஸில் இருந்து சேமிப்பில் இருந்து கொண்டு வந்து போட்டாங்க. ஆனா இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டா இருந்ததெல்லாம் போட்டு விட்டாள். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பதற்கு யோசிக்காதீங்க. நான் காணிக்கை குறித்து பேசுறதில் உங்களுக்கு தெரியும். காணிக்கை ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு ஒரு நாளும் யோசிக்காதீங்க. இது காணிக்கை கொடுப்பது, இதனால என்ன நடக்குது? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிற நீ தண்ணி பாய்ச்சினாதான் சொல்லுவாங்களே, பழமொழி சொல்லுவாங்களே, இவ என்ன பண்றது எச்ச கையில் கூட சொல்றாங்களே, இல்லை எச்ச கையில் இவங்க காக்கா ஓட்டுறது இல்லை. அப்போ மற்றவங்க எப்படி? இப்போ இந்த குரூப்பில் கூட நிறைய பேர் பர்த்டே விஷேஷ் போடுறோம், ஒருத்தர் கூட விஷ் பண்ணுறதே இல்லை. ஒருவேளை நெட்டு இல்லையான்னு சொல்லுங்க, நானே உங்களுக்கு நெட்டு கூட இருக்கிறது 10 பேருன்னு நினைக்கிறேன்ல குரூப்பில். ஆனால் 2-3 பேர் தான். சரி, அது சப்ஜெக்ட் வேறு. அப்போ நாம எதை செய்யறோமோ அதை தானே அவங்க நமக்கு செய்வாங்க. இப்ப நாம கர்த்தருக்கு கொடுக்கும் போது தானே கர்த்தர் நமக்கு செய்வாரு. இங்கேயும் பிசினிதானோ, கர்த்தருக்கு கடன் கொடுக்க பிசினிதானோ, கர்த்தருக்கு கடன் கொடுக்க யோசிக்கிறது. இது கொடுத்தா இந்த கடனுக்காகவே இத்தனை வருஷம் ஆண்டவருக்கு கொடுக்காம, தசம பாகம் கொடுக்காம, உதாரத்துவமாய் காணிக்க கொடுக்காம இத்தனை வருஷம் செலவு பண்ண, ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்குதா அப்படின்னா ஒரு மாற்றமும். கர்த்தருக்கு கடன் கொடுங்க, கர்த்தருக்கு கடன் கொடுங்க. இன்னைக்கு சாரிபாத் உதவை சாப்பிட்டு செத்து போகணும்னு நினைக்கிறாங்க. வசனம் தேவை, நேரம் ஆயிடுச்சு. 1 ராஜாக்கள் 17, 13, 14 வசனத்தில் வாசிக்கும் போது சாரிபாத் விதவை அவங்க வேலை என்ன, கடைசி நிலைமையில் அவங்க சொல்கிறாங்க, இதை சாப்பிட்டு நானும் 2 பேரும் என் குமாரனும் இதை சாப்பிட்டு செத்து போகலான்னு நினைக்கிறாங்க. கடைசி ஸ்டேஜ். உண்மையாகவே இந்த சப்ஜெக்ட் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. கடைசி நிலைமை, லாஸ்ட் இருக்கிறத அதை யோசிச்சு பாருங்க. அந்த மாவு எவ்வளோ வருதோ, எத்தனை அடை வருதோ, அது வரைக்கும் தான் அவங்க ஜீவனோடு இருக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. போய் வெறுக பொறுக்கிட்டு வராங்க. அப்போ ஊழிக்கார் வரார். ஊழிக்கார் வந்து சொல்றாரு, நீ செய்கிற அடையில் அதில் ஒரு சிறிய அடை எனக்கு என்ன பண்ணு சொல்லுங்க. எலியா போய் சொல்றாரு விதவை வீட்டில், நீ சொல்ற அடையில் பெருசா வேணாம். அந்த வார்த்தை எத்தனை பேர் அப்போ நீங்கள் தியானிச்சிருக்குன்னு தெரியல. அந்த வார்த்தை, நீ சொல்கிற மாதிரி ஒரு அடை இல்லை, நீ சொல்கிறதுல பெருசா இல்லை, நீ அதில் செய்கிறதுல எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு நீயோ உன் குமாரனுக்கு அப்புறம் செய்யலாம். இதில் என்ன இதனுடைய சத்தியம் தெரியுமா? இதனுடைய ஆழம். சிறிய அடை அப்படின்னா இந்த கடைசி நிலைமையிலும், இந்த கடைசி ஸ்டேஜிலும் அப்பவும் நீ ஆண்டவருக்கு கொடுக்கறியா என்பதை பரலோகம் பார்க்குது. இப்போ எலியா போய் என்ன கேட்டிருக்கணும்? ஏமா நீ என்ன பண்ணு, நீ சொல்றதுல ஒரு அடையை நீ சொல்ற மாதிரி எனக்கும் ஒரு அடை கொடு. ஒரு வேளை 2 பேர் தான் வரா மாதிரி செய்யறியா, அதை 3 பேருக்கு, அதை தான் சொல்லுவாங்களே 1/3 இல்லை 1/3.
ஒரு அடை தான் வரும். அப்போ அந்த 3 அடையா பங்கிட்டு எனக்கும் ஒன்று கொடுன்னு சொல்லலை. அதில் ஒரு சிறிய அடை எனக்கு என்ன பண்ணு கொண்டு வா, அதன் பின்னாடி நீயும் குமாரன் என்ன பண்ணுவீங்க செஞ்சுப்பீங்க. ஆண்டவர் கடைசி ஸ்டேஜ்லேயும் ஆண்டவர் புடமிடுறாரு, உதவ ஆண்டவருக்கு கொடுக்குறாங்களான்னு சொல்லி. ஆனால் அந்த வசனத்தில் எங்கேயுமே சொல்லலை, இல்லை எனக்கும் என் பிள்ளைக்கு தான் வச்சுருக்கிறேன், இல்லை இப்போ இது ஒருவேளை நேற்று வந்து கேட்டுருந்தா கொடுத்துருப்பேன், சொல்லவே இல்லை. அந்த அடுத்த வசனம் அவன் என்ன சொல்லுது, 14வது வசனத்தில், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். அப்போ என்ன இல்லை, அந்த தேசத்தில் என்ன இல்லை, மழை இல்லை, மழையே இல்லை, வறட்சி, செழிப்பே இல்லை. இவங்க நிலைமையை பசி ஆற்றிக் கொள்வதற்கு வழியே இல்லை. அப்போ இவங்க கொடுக்கிற வரைக்கும் தேசத்தில் என்ன இல்லை. நம்ம கவனிங்க, இந்த சத்தியத்தை புரிஞ்சுங்க. இவங்க அந்த அடையில் ஒரு சிறிய அடையை கொடுக்கிற வரைக்கும் மழை இல்லை, பஞ்சம், வறட்சி. ஆனால் அதை ஆண்டவர் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். அப்போ யார் மழையை தடுத்திருக்கிறாரு, யார் வராமல் இருந்திருக்கிறாரு? கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை யார் கட்டளையிடல, அப்பா கட்டளையிடல. அப்போ மழை இல்லை, அந்த நாள் மட்டும் ஒரு சின்ன அடையை கொடுத்தாங்க. அந்த பானையிலமா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. காரணம், ஐயோ அந்த 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 வறுமையில், அந்த ஸ்தோத்திர கொடிய தரித்திரத்தில், உபத்திரவத்தில் ஆண்டவருக்கு கொடுத்ததுனால செலவழிந்து போகவே இல்லைங்க. அப்போ வீணான செலவு வரக்கூடாது அப்படின்னா நாம கர்த்தருக்கு கொடுக்கறதுல உணர்வுள்ளவளாக மாறணும். அப்போது இந்த வார்த்தை இதோடு சொல்லி முடிக்கிறேன். அப்போ பொருளாதாரம் சரியில்லைன்னு சொல்கிற அப்படின்னா நீ ரட்சிக்கப்பட்ட சோம்பேறி. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானா, ஒருவேளை ஆயத்த ஜெபத்தில், காத்திருப்பு ஜெபத்தில் கர்த்தருக்கு சித்தமானா இன்னும் ஒரு ஒரு 3 விதமான சோம்பேறியை குறித்து நம்ம தியானிக்கலாம். அப்போது ஒன்று என்ன சொன்னேன், தன்னுடைய சூழ்நிலை குறித்து காரணமாக சொல்லக்கூடாது. மீன் வாங்கிட்டேன், கறி வாங்கிட்டேன், சொந்தக்காரர் வந்துட்டாங்க, பக்கத்தில் கல்யாணம், பக்கத்தில் நிச்சயதார்த்தம், பக்கத்தில் தட்டி சொல்லாத. ஆண்டவர் விட்டு எதுவும் செய்யாத. 2வது, உன் சரீர நிலை குறித்து நீ அழகில்லை, அழகாக பாடலை, அழகாக ஆராதி, எதை சாக்கு போக்க சொல்ல. பரலோகமே உன் பாட்டுக்கு மயங்கும். மனுஷெல்லாம் உன்னை கிண்டல் பண்ணுறாங்களா, மனுஷெல்லாம் முறுமுறுக்கிறாங்களா, அப்போ அந்த அந்த வீடு தான் ரட்சிக்கப்படும், அந்த பர்சன் தான் ரட்சிக்கப்படுவாங்க, அந்த பர்சன் தான் மகிமையாக ஆண்டவர் மாற்ற முடியும். அதுதான் ஒரு 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 நான் ஒரு ஊழியக்காருக்கு கார் ஓட்டும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பெரிய ஊழியக்காரர் நான் கார் ஓட்டுறேன். அப்போது பட்டாபுராமா ஆவடியே தெரியல. அப்போ அந்த மீட்டிங் போகும்போது அந்த 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 ஊழியக்காரர் அது வரைக்கும் நான் போகும்போது அப்படி ஓடியாருவாங்க. 10-20 பாஸ்டர் கார் வந்துச்சு, 6 அடி பா அப்படின்னு ஒரு 6 அடிச்சா போதும் ஓடியாருவாங்க. எதிர வாங்க ஐயா, வாங்க ஐயா, அவ்வளோ பெரிய பாஸ்ட். ஆவடியில் போய் மீட்டிங் போகிறோம், நீ உள்ளே வாப்பா அப்படின்னாரு. உள்ளே வந்து உட்காந்துட்ருக்கிறேன். அந்த பாஸ்டை பார்த்து வாடா போடான்னு கூப்பிட்றாரு. நிச்சயமாகவே சொல்லுங்கள், எனக்கு அப்படி இருந்துச்சு. இவ்வளோ பெரிய பாஸ்ட்டு, அவ்வளோ, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக ஓட்டிகிட்ருக்கிறேன். அப்போ எங்கே போனாலும் அவ்வளோ செல்வாக்கு. ஆனால் அவரை வாடா போடான்னு சொல்கிறார். நான் அதை எப்படி ஆகல அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. அப்போ சர்ச்சை முடிஞ்சிட்டு காரில் வந்துட்டார். கேட்டேன், அவர் என்னங்க ஐயா உங்களை வாடா போடான்னு சொல்கிறாரு, நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார், அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை படிச்சிருப்பார் நீ சொல்லு அப்படி. அவர் தான் மெசேஜ் எடுக்கிறார். பாஸ்டர்ஸ் பெரிய கூட்டம், பெரிய சர்ச்சு மீட்டிங்கில் அவர் தான் மெசேஜ் கொடுக்குறாரு. அப்போது அவர் எவ்வளோ படிச்சிருப்பார் அப்படின்னா தெரியல. அப்படி சரி, அவர் எப்படி பேசினார், நல்லா பேசினாருங்க ஐயா அப்படின்னு. இப்போ ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சா, இல்லை அப்போ இடையில இங்கிலீஷ் விட்டு பேசியிருப்பாரு. ஆமாம் பேசினார். அவர் எத்தனாவது படிச்சிருப்பார் அப்படின்னா தெரியல. நான் சொன்னேன், கொஞ்சபட்சம் ஒரு ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம். அவர் சொன்னார் 5வது தான் படிச்சுக்கிறார். உண்மையாகவே அவர் பேசின வார்த்தை இருக்குதுல்ல, பிரசங்கம், பைபிளுங்க. இந்த பைபிளை ஜிப்பி போட்டு வச்சுட்டார், முன்னாடி எடுத்து வச்சுட்டார். அவர் அதிகாரத்தை சொல்கிறாரு, வசனத்தை ஒன்று கூட தப்பு இல்லை, பிரசங்கம் பண்ணுறார். 5வது தான் படிச்சிருக்கிறாரு. அவர் தான் எனக்கு குருன்னார். அப்போது மனுஷன் அழகை பார்க்கலாம், அந்தஸ்தை பார்க்கலாம், ராகத்தை பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் தாங்க உள்ளத்தை பார்க்குறாரு. மனுஷனோட வேலை வெளி தோற்றத்தை பார்ப்பா, ஆனால் பரலோகத்தின் வேலை உள்ளான மனுஷன். நீ எந்த அளவுக்கு வியாகுலப்படுற, எந்த அளவுக்கு கலக்கமாக இருக்கிற, எந்த அளவுக்கு கண்ணீர் விடுற, எந்த அளவுக்கு உன் குடும்பத்தை குறித்து எந்த அளவுக்கு கண்ணீர் சிந்தர் என்பதை அந்த உள்ளான மனுஷனை தான் ஆண்டவர் பார்க்குறார். அப்போது சரீரம் காரணம் அல்ல. 3வது, ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு பொருளாதாரம் காரணமாக சொல்லாது.
இல்லைங்க இருந்திருந்தா, அப்படி ஒரு கேள்வி வரல. இருந்திருந்தான்னு வாங்க. சில பேர் பார்த்துக்கிறீங்களா, எனக்கு கண்ட அடுத்த மாதம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது வாயே வராது. நான் பார்க்குறேன், ஐயா இது மாதிரிங்க ஐயா ரொம்ப இது வேலைக்கு போல எனக்கு கண்டு இருந்துச்சுன்னா அவள் ஆசீர்வதிக்கும் போது அப்போ சொல்லுவாங்கன்னு நம்ம சொல்லுவோம். வாயே திறக்காது, பிசினி தானே. அதனால தான் தேவையில்லாத செலவு கொடுங்க, அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்படி எல்லாம் முழங்கால் படிட்டு ஆனந்தைய முன்னாடி வந்து ஜெபம் பண்ணி நிறைவி ஜெபத்தை ஆனந்தைய பண்ணுவாங்க. முன்னாடி வந்து அப்படி முழங்கால் படிட்டு, இனி ரட்சிக்கப்பட்ட சோம்பேறியான இருக்கக்கூடாது. அப்படி எல்லாம் முடிந்த அளவு முழங்கால் படிட்டுங்க.